என்னன்னா அதே இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். அதே கவர்மெண்ட்ல வந்து அங்க இருக்கிற மக்களை தான் யூஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் பாத்துக்க வைக்கிறாங்க. நீங்க சொல்ற இடத்துல தான் அந்த மக்கள் செட்டில்மெண்ட்ல இருக்கு ஒரு மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிற கவர்மெண்ட் வேலைக்கு அந்த மக்கள் தான் வராங்கல்ல. இப்ப அந்த வேலையை அவங்க பண்ணக்கூடாதுல்ல சார். நீங்க படத்துல பாத்திருப்பீங்க, மூச்சு கூட விட முடியாது. அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க. கொடைக்கானல்ல வந்து மருத்துவமனையில் எல்லா மலை கிராமங்களுக்கும் கொடைக்கானல்ல வந்து மருத்துவமனை எக்ஸாக்டா கொடைக்கானல்ல மட்டும்தான் மலை அழகு முடிஞ்சு இரவு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு அதனாலதான் வந்து நம்ம இந்த படத்துல வந்து மெயினா டார்க்னஸ் நம்ம வந்து நிறைய போட்டுட்டு இருக்கோம். அந்த இரவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த மலைக்கு அந்த இரவு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு விடியில அவங்களுக்கு வந்து பெரிய போராட்டமா இருக்குன்ற விஷயம் தான் சார். நாங்க இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஆமாம், ஸ்பாட்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ மலை கிராமம் அப்படின்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். லைக் எப்படின்னா இயற்கை நம்ம நினைச்ச மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாது. நம்ம திடீர்னு வந்து வெயில் இருக்கும், திடீர்னு மழை இருக்கும். நாங்கள் ஷூட் பண்றது வந்து அந்த ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் காட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும். சார்ஜ் கூட போட முடியாது. சார்ஜ் போனா கூட ஒரு 2 மணி நேரம் நடந்து போய் யாராவது சார்ஜ் போட வந்தால் தான் உண்டு. என் கூட டீம் எல்லாமே இருந்து பண்ணனால தான் வெனிஸ் கேமரா சார். ஃபுல்லாவே படம் ஃபுல்லா வெனிஸ் தான் சேஸ் இல்ல சார். இந்த படம் நாங்க என்ன இந்த படம் தான் சார் எங்களுக்கு இது மட்டும் தான் ஒரு டூல் சார். இது மூலமா தான் நாங்க ஏதாவது பண்ணணும். இந்த மீடியம் கொண்டு போய் சேர்த்தா தான் உங்களுக்கு ஏதாவது நடக்கும். அதுக்காக தான் இது நம்ம இல்ல சார். நிறைய வாச்சாத்தியில நடந்த சம்பவம். சரி சார். சார் இப்போ ரீசெண்டா வால்பாறையில கூட நடந்துச்சு இல்ல சார். வால்பாறையில கூட செட்டில்மெண்ட்டுக்காக நிறைய பேர் அடிச்சு அந்த இடத்த விட்டு விரட்டினாங்க. ரீசெண்டா நீங்களே தான் பத்திரிக்கை தான் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும் சார். யாருமே தப்பு சொல்ல சார். கவர்மெண்ட் அதிகாரி அப்படி சொல்ல. நம்ம வந்து ஒரு விஷயத்த பாக்குறோம். அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படியாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த விஷயத்த தான் இந்த படத்துல இல்ல சார். என்ன நடந்தாலும் சரி அதான் சார். இப்ப எப்படின்னா எல்லா மலை கிராமங்களும் சரி சார். இப்போ ஒரு அரிசி பருப்பு வாங்கினா கூட ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தான் போறாங்க. இப்போ லைக் எப்படின்னா கொடைக்கானல் நீங்க எல்லாருமே போயிருப்பீங்க சார். கொடைக்கானல் போனீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான் எல்லாருமே விசிட் பண்ணியிருப்போம். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண தான் போயிருப்போம். ஆனா அந்த மலை கிராமத்துல இருக்கிற ஒருத்த 6 கிலோமீட்டர் நடந்து நம்மளை பாஸ் பண்ணி போறது யாருக்குமே தெரியாது. நமக்கு அந்த மலையோட அழகு மட்டும் தான் தெரியும். அந்த மலை அழகு முடிஞ்சு இரவு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு அதனாலதான் வந்து நம்ம இந்த படத்துல வந்து மெயினா டார்க்னஸ் நம்ம வந்து நிறைய போட்டுட்டு இருக்கோம். அந்த இரவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த மலைக்கு அந்த இரவு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு விடியில அவங்களுக்கு வந்து பெரிய போராட்டமா இருக்குன்ற விஷயம் தான் சார். நாங்க இல்ல சார். நம்ம ஒரு விஷயத்த இப்போ நிறைய மாறி இருக்கு சார். நிறைய வந்திருக்கு. நம்ம இவங்க பண்ணல அவங்க பண்ணல நம்ம யாருமே சொல்ல முடியாது சார். நிறைய ஆட்சி இல்ல சார். சார் டைலாக் கிருபா அக்காவும் ஜீவாக்கா தான் அவங்ககிட்ட. தேங்க்யூ. ஏன்னா புதுசா யோசிச்சு எதுவும் பண்ணல. கேரக்டராகவும் பண்ணும் போது அவங்க ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்டும் அவங்களோட பிரதிபலிப்பு தான், அதை வெளிப்பாடு தான் அந்த வார்த்தையா வந்து தவிர புதுசா யோசிச்சு எதுவும் பண்ணல. அக்காட்ட அவங்களோட இதுதான்
தேங்க்யூ 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 அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே வந்து கோபக்காரங்க, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது எந்த விதத்துல சரி பண்ணும்? இல்ல சார், நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டாக்டரும் அது மாதிரிதான், போலீஸும் அது மாதிரிதான். இல்ல சார், நீங்க இன்னொரு லைக் எப்படின்னா இப்ப டாக்டர் டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்லவங்க இருப்பாங்க, ஜாக்லி. போலீஸ் டீம்ல பார்த்தா ஒரு நல்லவங்க இருப்பாங்க. நல்லவன் இருந்தா அப்படி நடக்கும். இல்ல சார், நல்லவன் இருந்தா ஒண்ணு நடக்கும், கெட்டவன் இருந்தா ஒண்ணு நடக்கும். நம்ம வந்து மொத்தமா சிஸ்டம் தப்பு அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை சார். நல்லவன் இருந்தா ஒண்ணு நடக்கும். அதே எல்லா இதுலயுமே நீங்க ஹாஸ்பிட்டல் பசங்க ஒரு நல்லவர் இருப்பான், போலீஸ் டீம்ல ஒரு நல்லவர் இருப்பான் சார். அதனால இவங்க எல்லாருமே இவங்க தப்பு பண்ணாங்க போர்ட்ரேட் பண்ணாங்க. இந்த படத்தை வந்து யதார்த்தமா பண்ணி வச்சிருக்கீங்க. இது நம்ம எம்எல்ஏவால எம்பிஸ் யாராவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்கள் போட்டு காட்டுறீங்களா அந்த படத்தை? இல்ல சார், பார்த்தா சந்தோஷமா தான். இந்த படத்தை வந்து அரசாங்கத்துல கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இந்த படத்தை. கண்டிப்பா. ஏன்னா மலைவாழ் மக்கள் வந்து எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றது தத்ரூபமா காட்டுறீங்க. அதனால இது கண்டிப்பா வந்து காட்டிதான் ஆகணும் நீங்க. கண்டிப்பா. எந்த அரசியல் கட்சியும் போட சொல்லாம எடுத்துருக்கீங்க. ஆமா. இந்த படத்தை எந்த அரசியல் கட்சி தலைவர் போட்டு காட்டி ப்ரமோட் பண்ணலாம்? சில சார் ப்ரொமோஷன் செய்ய நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் ப்ரொமோஷன் சென்ஸ் என்ன சார், மெயினா இந்த படத்துடைய மோட்டிவ் என்னன்னா சக மனுஷனுடைய வழி கண்டிப்பா நமக்கு புரியணும். இப்போ நம்ம கூட ஒருத்தன் அவனுடைய எமோஷன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. அவன் என்ன இடத்துல இருக்கான், அவன் எந்த ஜோன்ல இருக்கான், எங்க இருந்து வரான், எமோஷன் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சார். எல்லாருக்குமே இப்போ இது அரசியல் தலைவர்கள் பாக்குறாங்க, அது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சார் அவங்க. பட் ஆனா எப்பயுமே ஸ்டேபிளா இருக்கிறது வந்து பீப்புள்ஸ் தான். அவங்களுக்கு கரெக்டா இல்ல சார். இப்போ லைக் இப்ப இந்த டோலி மேடம் வந்து டோலி படுத்துனாங்க பாத்தீங்களா, எதுவுமே பேச முடியாது. அந்த டோலி பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும் சார். நீங்க வந்து அந்த ஒரு மூங்கில் கம்பு இருக்கும், நீங்க படத்துல பாத்திருப்பீங்க, மூச்சு கூட விட முடியாது. அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க. கொடைக்கானல்ல வந்து மருத்துவமனைகள் எல்லா மலை கிராமங்களுக்கும் கொடைக்கானல்ல வந்து மருத்துவமனைகள் இருக்கு. எக்ஸாக்டா கொடைக்கானல்ல மட்டும்தான் மருத்துவமனை இல்லைன்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மலை இல்ல சார். லைக் போனா லாஸ்ட் ஒரு வாய்ஸ் வச்சிருப்போம்ல சார், வாக்குப்பெட்டிகளை தவிர வேற எந்த ஒரு வாழ்வாதாரமும் சென்றடையாமல் இருக்கும் அனைத்து மலை கிராமங்களுக்கும். அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த மலை கிராமங்கள். இப்போ நிறைய இடத்துல போயிருந்தா சந்தோஷம் சார். இல்லாத இடங்களுக்கு தான் நம்ம பேசுறோம். இப்போ எல்லா இடத்துலயுமே இல்லன்ற விஷயத்த நம்ம மென்ஷன் பண்ணல. எங்க இல்லையோ அங்க போனா சந்தோஷம் விஷயம் தான் சொல்றோம். லைக் எப்படின்னா சார், நீங்க கொடைக்கானல் இருந்து நீங்க பெரியகுளம் போனா 60 கிலோமீட்டர் சார். கொடைக்கானல் இருந்து பெரியகுளம் போனா அங்க டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதா எல்லாம் டெவலப் ஆயிருச்சு. நீங்க கொடைக்கானல் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் டெவலப் ஆயிருச்சு. ஆனா நீங்க த்ரூ அந்த ஊர் வழியா நீங்க போனீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் தான். அந்த ஏன்னா அங்க சின்ன ஒரு 350 பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் பிரச்சனை. இங்க எல்லாரும் வந்துட்டு போறாங்கன்ற விஷயத்தினால தான் இங்க எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. நமக்கு வந்து கரெக்ட். ஆனா ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே அவங்க ஒரு போராட்டம் நடத்தினா அந்த அப்பா சொல்றது, ஒண்ணு நீங்க தாண்டி குட்டிக்கு வாங்க, இல்ல பூம்பாறைக்கு வாங்க, இல்ல கொடைக்கானலுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இடம் தர்றேன். ஆனா அந்த மலையில நாங்க ரோடு போட வழி இல்லை, வசதி இல்லை. எந்த மலையில சார்? கொடைக்கானல் நீங்க எந்த பர்டிகுலர் எந்த இடம் சொல்றீங்க? கொடைக்கானல்ல நான் வெள்ளகிரி சொல்லிட்டு இருக்கேன் சார். லைக் எப்படின்னா இல்ல சார், சொன்னதுக்கு நம்ம கீழே இறங்கி வர சொல்லுங்க, நாங்க இடம் தரேன் அப்படின்னா. இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட் சார். இன்னொரு விஷயம் சார், இப்போ ஒரு சாமானிய மனுஷன் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அவன் ரேஷன் கார்டு கட்டுறான், கரண்ட் பில் கட்டுறான், எல்லா விதமான எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட்டுக்கு என்ன வரி முதல் கொண்டு கட்டுறான். சோ இன்ஜினியர் அந்த இடத்துல அவ்வளவு ரோடு போட முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவும் சார் நம்ம எதுக்கு இல்ல சார், கைகொண்டு எல்லாம் கேஸ் போட்டு நாங்க என்ன ஒன்றும் செய்ய முடியாது இல்ல சார். லைக் இப்போ நம்ம இது வந்து நம்ம அந்த ரோடு போட முடியாதுங்கிறது அதுக்கு என்ன இல்ல சார். இல்ல சார், இப்போ அதே நீங்க சொல்றீங்களா சார், நீங்க சொல்றீங்களா சார், அதே கவர்மெண்ட் தான் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களா சார்? இப்போ அதே கவர்மெண்ட் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் போட்டிருக்காங்க. முடியாதுன்னா அப்பயே அந்த இடங்கள் பண்ணிருக்க மாட்டாங்க. அங்க வந்து இப்போ கூட சார், இப்போ இவங்க நாள் இல்ல சார், இப்போ வந்து ரேஷன், இப்போ இவங்க நாள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரேஷன் வாங்குறதுக்கு கூட 7 கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த ரேஷன் அவங்க வந்து மேல வாங்கிட்டு போவாங்க. நம்ம கவர்மெண்ட் ரேஷன் வந்து கூட மேல வந்து வாங்கிட்டு போவாங்க. பட் ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஊருக்கு போயிருக்கு. அது ஒரு சின்ன வளர்ச்சி தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அது மட்டும் கிடையாதுல்ல சார். வாழ்வாதாரம் ஒரு தனி மனிதனுக்கு வாழ்வாதாரம் இருக்கு பாத்தீங்களா, அவனுக்கு கிடைக்கணும்ல சார். சார் ரோடு வந்தாவே அங்க எல்லாமே மாறிடும் சார். சார் பேசிக்னா ரோடு வந்தாங்க எல்லாம் மாறிடும் சார். லைக் எப்படின்னா
அவங்க ஒரு உயிர் வந்து திருப்பியும் சொல்றேன் சார். இல்ல சார், அது மலைவாழ் அங்க நிறைய உயிரினங்கள் இருக்கும், பல மிருகங்கள் இருக்கு. நீங்க அங்க ரோடு போறப்ப அவங்க மக்களுக்கு மட்டும் உதவி செய்யணும். அங்க இருக்க மிருகங்களுக்கு பாதிப்பாக கூட இருக்கலாம். இல்ல சார், நம்ம அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருந்தா கூட அதாவது நீங்க சொல்றது ஓகே. இப்ப கொடைக்கானல் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க, மெயின் ஏரியா அது டூரிஸ்ட் இன்டீரியர் ஃபாரஸ்ட் போறப்ப அங்க பல மிருகங்கள் இருக்குல்ல, ரோட் ஃபெசிலிட்டி நீங்க சொல்றது கொண்டு வந்துட்டாங்க கூட அங்க டூரிஸ்ட் அங்க போனாங்கன்னா அவங்களுக்கு விபரீதங்கள் ஏதாவது ஆச்சுன்னா அங்க யார் பொறுப்பெடுத்துவாங்க? அந்த ஃபாரஸ்ட் அலுவலர் தான் எடுத்துக்கணும். இல்ல சார், இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இல்ல சார், இப்ப என்னன்னா அதே இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். அதே கவர்மெண்ட்ல வந்து அங்க இருக்கிற மக்களை தான் யூஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் பாத்துட்டு வைக்கிறாங்க. நீங்க சொல்ற இடத்துல தான் அந்த மக்கள் செட்டில்மெண்ட்ல இருக்கு ஒரு மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிற கவர்மெண்ட் வேலைக்கு அந்த மக்கள் தான் வராங்கல்ல. இப்ப அந்த வேலையை அவங்க பண்ணக்கூடாதுல்ல சார். படம் நல்லா இருக்கு, ஜீப் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, எத்தனை டைம் ரிலீஸ் பண்ண போறீங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறீங்க? டிஸ்ட்ரிபியூட்டர் சார் வந்து அது பிளான் பண்ணிருக்காரு. அரௌண்ட் 80 to 100 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளானிங்ல இருக்குது. சோ எல்லாருமே ஜூலை 18ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. சோ தியேட்டர்ஸ்ல வந்து எல்லாருமே பாருங்க, சார் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கெவியை வந்து பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு கெவி டீம் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை 18th கெவி வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் வந்து ப்ராஃபிட் பார்க்கறதுக்காகவோ இல்லை அந்த மாதிரியா எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லை. ரொம்ப ஒரு யதார்த்தமான, இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட சொசைட்டில இந்த மாதிரி மக்கள் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க, அவங்களோட வழியை எடுத்து வைக்கணுன்றது தான் டீமோட ஒரே நோக்கமா இருந்தது. அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. அதுல ஒரு சின்ன பார்ட்டா நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இது மூலமா அந்த ஊருக்கு கெவி மாதிரி இருக்கிற நிறைய மலை கிராமங்களுக்கு ஏதாவது பேசிக் நம்மளுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் ஆன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பேசிக் நீடா இருக்கு, அது கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல ரொம்ப ஹாப்பி. நான் அஸ் ஆர்டிஸ்டாவும் நான் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த ஒரு திரை மீடியம் வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கான ஒரு பெரிய ஃப்ரீடம் ஸ்பேஸா இருக்கு. அதை கெவி மூலமா மக்களுக்கு வந்து இதை போய் சேர்க்கறதுல ரொம்ப ஹாப்பி. நான் தேங்க்யூ ஸோ மச். என்னோட எல்லா படத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் மீடியா நண்பர்களா இருக்கட்டும், பத்திரிகை துறை நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. கெவிக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும்ன்றது தான் என்னோட ஒரே விஷ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க. இந்த கதையை வந்து நாங்கள் ஒரு 2018 ஆரம்பிச்சோம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னதான் அட்வான்ஸா நமக்கு டெக்னாலஜி சயின்ஸ் வளர்ந்தாலுமே இன்னுமே அத்தியாவசிய தேவைக்காக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடந்துதான் அதை அடையணுன்ற கட்டத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க மக்கள். அவங்கள வந்து அவங்கள பத்தி வெளியே எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருந்தோம். ஸோ ரிசல்ட் உங்க கையில, எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க இதை. தேங்க்யூ. உங்களை அடிக்கும் போது எங்களுக்கு அஜித் குமார் நேரம் போலீஸ்காரங்க அடிக்கும் போது எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. எல்லாமே பலதரப்பட்ட ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தொழில் ஜீவா சுப்பிரமணியம். எல்லா படத்துக்கும் நான் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் நான் அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டுருக்கேன். அதே மாதிரி தான் இந்த கெவி டீமும். இந்த கெவி டீம் வந்து ஒரு டீம் சொல்ல முடியாது, என்னோட ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் எல்லாமே என் தம்பிங்க. அவங்களுடைய அயராத உழைப்பு தான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு திரைப்படமாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து உலகத்தில் வாழ்கிற எல்லா மலை கிராமங்களில் வாழ்கிற மக்களோட குரலாக எங்களோட குரல், அதாவது என் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொண்டு வந்திருக்காங்க. அது கெவி மூலமா. இந்த குரல் உலகத்துக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரணும், கேட்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கணும். இந்த படத்தோட சக்சஸ் என்னன்னா, ஏதாவது ஒன்னாவது அந்த கிராமங்களுக்கு எங்க குரல் மூலமா, கெவியோட குரல் மூலமா கிடைச்சதுன்னா அதுதான் எங்களுடைய ஒரு பெரிய சக்சஸா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த படத்துல இயக்குனர் தம்பி தமிழ், டிஓபி ஜெகன், இந்த படத்துல ஒர்க் பண்ண ஷீலா சிஸ்டர், அப்புறம் தம்பி மியூசிக் டைரக்டர் வந்து ராஜா, ஃபரூக், வினோ விவேக், நிறைய பேர் இருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் சந்தோஷ். என்ன வேணும்? பேசணுமா? சரி, ஓகே. வர 18ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. நீங்க தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். கண்டிப்பா நீங்க வந்து
எல்லாருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என் பேர் ராஜா ரவிவர்மா. ஸோ இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்போசர். ஸோ இந்த படத்துக்கு வந்து பர்டிகுலர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதுன்றது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு முன்னாடி அதாவது படத்துக்கு தேவையான அந்த எமோஷனை வந்து என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் மூலமாக வந்து கொண்டு வர முடியும்னது என்னோட பெஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரோட ஃபீட்பேக்கும் வந்து லைக் பாசிட்டிவாக இருக்குது, சந்தோஷம். ஸோ ஜூலை 18 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களோட கண்டிப்பாக உங்களோட இது வந்து சப்போர்ட் வந்து தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே இந்த ஷோ பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதை எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த விதத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏன்னா எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது மக்களுக்கு சேர்றது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் போய் சேரணும். அப்படி போய் சேரும்போது இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கு வந்துட்டு ரோடு வசதியும் இதுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸோ ஹீரோ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2018 ஆரம்பித்த இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நீண்டு இப்போ வந்து திரையில் வந்து நிற்கிது. ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாருமே கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறோம். அண்ட் அண்ணன் கேட்டார் ஹீரோ அடிக்கும் போது அஜித்குமாரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது உண்மைதான். ஸோ அஜித்குமார் மட்டும் இல்லை, ஃபெனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சாத்தாங்குளம்ல நடந்ததும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டோடியல் டெத்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஊருங்களுக்கு போய் ரோடு வசதிகள் சேர வேண்டிய விஷயங்கள் போய் சேரணும். அதுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய செய்தியை போய் சேர்த்துருங்க. ஸோ நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விவேக். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் நான் ஷீலாக்காவுக்கு தம்பியாக பண்ணியிருக்கேன். இதில் நான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு ரியல் தம்பி மாதிரி இதில் நடித்தேன்னு நம்புகிறேன். அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரகிளில் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years நானும் இவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். எனக்கும் இதில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் திஸ் மூவி எனக்கு தெரியும். ஸோ இத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் கேமராமேன் சொல்லி ஆகணும், அந்த மேக்கிங் சான்ஸ்லெஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவருக்கும் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ சார் அவருடைய அது பயங்கரமான இது, நீங்கள் அது லேட்டரானு தெரியும். அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் ஆல். இங்கே வந்து எல்லா ப்ரெஸ் பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு மீடியாட்டிலேருந்து. நீங்கள் கேட்டீங்க. ஓகே, நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு. 6 வருஷம் உழைப்பு. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.